அப்புறம் வந்து ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பர்த் சர்டிபிகேட் மாட்டியாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். படிப்பு 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 கிடைக்கலனா கலர் கலரா தான் இருக்கும் கூட. இதா உங்க அண்ணா அப்படியே வாங்கி தள்ளி கிழிச்சு பாப்பியா? ஏன்டா இவனை சேர்த்துக்க மாட்டீங்க? கிடைக்கும், இட்லியும் கிடைக்கும். 2 in 1 மாதிரி ரெண்டுத்தையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம காவியா வந்து ஸ்கூல் சேர்க்க போறோம். காலையிலே போய் பக்தி மயமா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. துர்க்கைக்கு போய் விளக்கு போட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போய் அப்படியே டிசி வாங்கிட்டு திருப்பி வேற ஸ்கூல்ல தான் சேர்க்க போறோம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அது இங்கிலீஷ் மீடியம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே இங்கிலீஷ் மீடியத்துல தான் போட்டாச்சு. இப்ப 11th 12th வந்து தமிழ் மீடியமா இருக்கு ஸ்கூல்ல. அதனால அது சரி வராது. அவங்களுக்கும் குழப்பம், மார்க்கும் சரியா ஸ்கோர் பண்ண முடியாது. ஃபுல்லா இங்கிலீஷ்லயே படிச்சுட்டு புக்கு ஃபுல்லா தமிழா இருக்கவும் அவங்களுக்கு அவ்வளவா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால வந்து வேற ஸ்கூல்ல மாத்தி போட்டோம் 11th 12th அப்படின்னு பாக்குறோம். என்ன குரூப் எடுக்க போறாங்க அப்படின்னா மேக்ஸ் பயாலஜி தான். அவங்க வந்து இதுல ஹிஸ்டரி குரூப் தான் கேட்டாங்க. ஹிஸ்டரியில நான் படிச்சு போறேன் பாக்குறேன் நீ அப்படின்னு. வேணாம் வேணாம் கவி, ஹிஸ்டரி வேணாம். நம்மளுக்கு வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்தோம்னா எப்படி வேணா எந்த இதுக்கு வேணா போய்க்கலாம். மேக்ஸும் பாப்பாவுக்கு நல்லா வரும். நார்மலாவே வந்து சும்மா டெஸ்ட், குவார்டர்லி, ஹாஃபர்லி இதெல்லாம் வந்து 95 கிட்டத்தட்ட எடுப்பாங்க. அதனால மேக்ஸ் குரூப் அவங்களுக்கு செட் ஆகும். மேக்ஸ் தான் எடுக்க போறோம். அங்க போய் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. சீட்டு அங்க ஸ்கூல்ல கிடைக்குதா என்னன்னு. ஏற்கனவே ஃபர்ஸ்டே போயிருக்கணும். நாங்களும் போகணும் பார்த்தேன். அப்புறம் அஷ்டமி நவமி அப்படின்னு வந்து நாளும் சரியில்லையா. சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, போயிட்டு வந்துடும் அப்படின்னு கிளம்பியாச்சு. எல்லாம் ரெடியா உட்காந்துருக்கோம். கரெக்டா ஏறிக்கிட்டு போக வேண்டியதான். போயிட்டு அங்க போய் என்ன நடக்குது, என்ன குரூப் எடுத்திருக்கோம் என்னன்னு உங்கள்ட்ட சொல்றேன். போவோம். இந்த செல்லுல வந்து ராத்திரி எல்லாம் செல்ல நோண்டிட்டு படுத்துக்கிட்டு சார்ஜ் போற நேரத்துல தூக்கம் வந்துடுது, அப்படியே படுத்துடுறோம். அதுக்கப்புறம் பவர் பேங்கும் கையுமா தான் அலையணும் எங்க போனாலும். பாப்போமா ஐயா? ரெடி ரெடி. காவியாவுக்கு வந்து வயிற்றுல புளிய கரைக்குது. எப்படிடா ஸ்கூல்ல போய் டிசி கேட்போம் அப்படின்னு அது பயப்படுது. நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியமா இருந்தா பரவாயில்ல, அந்த ஸ்கூல்லே போட்டுடலாம். தமிழ் மீடியம்ங்கும் போது அவங்களுக்கு படிப்புல வந்து அத பிக்கப் பண்ண முடியாது. அதனாலதான். வா ஃபைல கட்டு. இப்ப ஒரு பிளாக் கலர் இந்த ஃபைல் இருந்துச்சு, அது எங்க? ஐயோ ஆண்டவரே, அந்த ஃபைல்ல வச்சு எடுத்துருவா போ. பேனா எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னீங்க மேடம். ஃபைலு ஸ்கூலுக்கு போற ஃபைலு கொஞ்சம் நல்லா பாக்குற மேம்க்கு எல்லாம் கொஞ்சம் இதா வர வேணாம். அப்படியே அந்த பேப்பரோட கலரே போயிடுச்சு, வெளியேறுன்னு. அதை எடுத்து வச்சிருக்காங்க மேடம். இதுல என்னென்ன இருக்குது இப்படி வந்து இப்ப என்னென்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, ஒரு 2 போட்டோ, அப்புறம் வந்து ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பர்த் சர்டிபிகேட்டு, அப்புறம் வந்து எங்க அத்தையோட வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ். எதுக்குன்னு தெரியல, பின்னடிச்சு வச்சிருந்தோமா அப்படியே தூக்கிடுச்சு காவியா. ரேஷன் கார்டு இருக்கு, அப்புறம் வந்து இன்கம் சர்டிபிகேட்டு, அப்புறம் பேங்க் புக்கு, அப்புறம் வந்து கம்யூனிட்டி, அடுத்தது என்ன திருப்பி இன்கம் இருக்கு, அப்புறம் நேட்டிவ் எல்லாமே காவியாவுக்கு நான் எடுத்து வச்சிட்டேன். பேங்க் புக் எல்லாம் வந்து ஸ்கூல்லயே கேட்டாங்க. அந்த 1000 ரூபாய் பணமா ஏதோ ஒண்ணு போடுறாங்களா எல்லா பசங்களுக்கும், அந்த பணத்துக்காக போட சொன்னாங்க. அதனால வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். கம்யூனிட்டில இருந்து இன்கம், நேட்டிவ் எல்லாமே. அவ்வளவுதான்ப்பா. எல்லாத்தையும் ஃபைல் போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட பேக மாட்டியாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். டீச்சர் அம்மாவா? கொண்டா இது போடும். இங்க பாருங்க, இந்த ஒயர் வந்து எங்க அண்ணி வந்து கூட பின்னிட்டு இருக்காங்க. இந்த ஒயர் வந்து தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு வரணும்னு இருக்காங்க. என்ன கலர் காம்பினேஷன் தெரியல, ஆனா நல்லா இருக்கும். இது ரெண்டும் நல்லா இருக்கும்ல, ஆரஞ்சு எல்லோவும் நல்லா பளிர்னு இருக்கும். அதுல பிளாக் ஒண்ணு கலந்துருக்கு. ஆதார் போட்டியா? அத்தையோட ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இல்லையா? சரி வா, செப்பல போடு. போயிட்டு வரோம், பாய். அங்க போய் என்னன்னுட்டு அப்படியே பாப்போம். காவியா, சேர்க்கறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, படிக்கணும். படிப்பு 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 சொல்லிட்டேன். அதான் அப்பதான் ஞாபகம் வரும். காவியாவுக்கு அட்மிஷன் போட்டாச்சுப்பா. மேக்ஸ் பயாலஜி தான் எடுத்திருக்கோம். மணி வந்து 3 ஆகுது. காலையில எத்தனை மணி கிளம்பணும்? 2:30. எத்தனை மணி கிளம்பணும்? 9:30 10 மணி இருக்கும். 10 மணிக்கு கிளம்பி மணி வந்து 2:30 ஆகுது. மயக்கம் வருது. ஏதாவது ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு போவோம். ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. மயக்கம் சாப்பாடு.
பசிக்குதா? அதனால வந்து குழம்புலாம் வைக்க வேண்டியது இல்ல, காலையிலே ரசத்தை மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். எங்க அத்தை வந்து சாப்பாடு மட்டும் சமைச்சு வச்சிருப்பாங்க. போனோன்னா ரசத்தை திங்கிறோம், படக்குன்னு படுக்குறோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இல்ல ரொம்ப வெயில் இன்னைக்குன்னு பார்த்து அவ்வளோ ஒரு வெயில் அடிக்குது, தாங்கிக்க முடியல. மாங்காய் இருக்குடி. நல்லா இருக்கு, ஆனா வெறும் உங்க மரமா இருக்கு. கூட பின்ற ஒயரு வாங்கிட்டு வரலாம் அங்கேயே சொன்னா, எங்க அந்த கலர் கிடைக்குதா என்னன்னு தெரியல. கிடைக்கலன்னா கலர் கலரா தான் இருக்கும் கூட. சரிவா, நாங்க போய் வீட்டுல போய் பாக்குறோம். ரொம்ப அம்மா, ஐயோ வெயில் சுத்தமா தாங்க முடியல. என்ன வெயில். சொப்பு ஜாமான் வாங்க வந்திருக்கோம். நல்லா இருக்கு. இது வந்து மீன் குழம்பு சட்டியா? எது வேணாலும் மீன் குழம்பு சட்டியா, சாம்பார் சட்டியா? நம்ம சாம்பார்லாம் இது அடுப்பு நல்லா இருக்கு. மானாமதுரை அடுப்பு, மானாமதுரைல இருந்து வந்த அடுப்பு இது. மானாமதுரை இதெல்லாம் வந்து இங்க உள்ள அடுப்பு. இதா வச்சிருக்காங்க, குட்டி குட்டியா இருக்கு. இதெல்லாம் மானாமதுரைல உள்ளது. அதெல்லாம் ரவா ரவா தான் இருக்கும். இது காசு அதிகமா போட்டு எங்களுக்கு வந்தது. கட்டப்பை எங்க ஆட்டோல இருக்கா? அது ஃப்ரீ. இதுதான் தண்ணி பிடிக்கிற ஜக்கா, தண்ணி போறச்சு. ஃப்ரீ காவியா, ஃப்ரீ. காசு கொடுங்க. காசு பேக்ல இருக்கு பாரு. அவ்வளவுதான், சொப்பு ஜாமும் வாங்கிட்டோம். இதுலதான் இன்னைக்கு சோறாக்கி சாப்பிடுறோம். இது நல்லா இருக்கு. இது என்னது? டம்ளர். இது இது ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்களா அந்த மண்பானையில, அந்த மாதிரி இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சுப்பா. நாங்க வந்து வரும்போது ஒரு 3:30 இருக்குமா மணி, 3:30 மணி இருக்கும். வந்து வந்து சாப்பாட்டு அறுக்க பறக்க போட்டு சாப்பிட்டோம். அதோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்ப என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, சொப்பு ஜாமான் இருந்தது வந்து எங்க குடும்பத்துக்கு பத்தல. அதாவது ஒண்ணு தூக்கி தூக்கி வச்சுக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு சொப்பு ஜாமான் கிடைக்கல. அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்போமே அப்படின்ட்டு, பெரிய குடும்பம் இல்லையா, அதனால பெருசா வாங்கிப்போம் அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஒரு பானை, அந்த மீன் குழம்பு சட்டி, சாம்பார் சட்டின்னு நிறைய சட்டி வகை. இதெல்லாம் வந்து அந்த ஐயா வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க இவ்வளவு ஜாமான் வாங்கினதுக்கு. இதுவும் அதுக்கப்புறம் வந்து அந்த என்னமோ அகில்பத்தி மாதிரி, அகில் விளக்கு மாதிரி இருக்கு, இது ரெண்டும் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கு, இருந்தாலும் வந்து எடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அடுப்பு தான். இதோ பாருங்க, குட்டி அடுப்பா இருந்துச்சா, நம்ம வச்சிருக்கிறத விட கொஞ்சம் பெருசா வாங்கிப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசா தான் வாங்கியிருப்போம். இதுல வந்து இந்த தடவை குழம்பு வைக்கிறோம் தாக்குறோம் அப்படின்ட்டு நிறைய பெருசா, அந்த அடுப்புல கொஞ்சம் கொஞ்சமா விர வைக்கிற மாதிரி இருந்தது, இதுல வந்து கொஞ்சம் அதிகமா விர வச்சு ஆக்குவோம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இதோ பாருங்க, இந்த வந்து இது என்னது, கொஞ்சம் அகண்ட சட்டி, இதுல ஆப்ப சட்டி, ஆப்பம் ஊத்துவோம், அதான் ஆப்பம். அதுக்கப்புறம் இது ஒரு சட்டி தான் நிறைய இருக்கும் போல இருக்கு. விதவிதமா ரசம், கூட்டு, பொரியல் செய்யலாம். இல்ல வருமா அந்த தோசைகள்ல? வருதோ வரலையோ, நாங்க இதுக்கு மூடியா கூட யூஸ் பண்ணிப்போம் அரிஞ்சு வைக்கிறதுக்கு. இதோ பாருங்க ஒலை மூடி. இதுல என்னடா ஓட்ட ஓட்டையா போட்டு வச்சிருக்காங்க. என் தங்கச்சி சொல்றா சோப்பு வச்சு வடிகட்டுற, சோப்பு வைக்கிறதான், சோப்பு வைக்கிற ஸ்டாண்டுன்னுது. இது வந்து ஆனா பானைக்கு இது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. அப்புறம் இது கூடவே ஒரு கரண்டி, அப்புறமா வந்து 2 இது இருக்கு. இல்ல எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, இத முடிப்போம். அவ்வளவுதான். இது அப்படியே இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சுதான் நாங்க வந்து சோறு குழம்பு வச்சு ஆக்குவோம். அப்புறம் வந்து காவியா ஸ்கூலுக்கு போனா இல்லையா, போய் டிசியை வாங்கிட்டு அப்படியே இன்னொரு ஸ்கூல்ல போய் அட்மிஷனும் போட்டு வந்துட்டோம். திங்கக்கிழமை போய் நம்ம புக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். மேக்ஸ் பயாலஜி தான் எடுத்திருக்காங்க. அது வந்து அந்த ஃபீல்டுல போய் ஒரு மெடிக்கல் சம்பந்தமா போகணும் அப்படின்னு அவங்களோட ஆசை. சரியா, அவங்க ஆசைய விடுவானே அப்படின்ட்டு மேக்ஸ் பயாலஜியை சேர்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து காவியா 11th போயிட்டாங்க. சில பேர் வந்து இப்ப 10th நான் மார்க் சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணு பத்தாவதா, இந்த பொண்ணு பத்தாவதான்னு எங்களுக்கே ஆச்சரியம் போயிட்டு, என்னடா பத்தாவதான்னு கேக்குறாங்க. 10வது தான். பாப்பா வந்து கொஞ்சம் எங்க அத்தை மாதிரி, எங்க சின்னத்தை மாதிரி இருக்காங்க. அதனால வந்து 10வது தான் படிக்கிறாங்க. இந்த வருஷம் தான் 11வது அடி எடுத்து வைக்கிறாங்க. இல்ல காவியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போனோம், டிசி வாங்கணும்னு இதுக்கு உதற கண்டுட்டு அங்க போனோன்னு
இப்படி 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 இப்படிங்குது அப்படிங்குது, கை உதறது கால் உதறது. நீ ஏன் பயப்படுறவா, நான் வாங்கி தரவா அப்படின்னு. இல்ல நீ தரமாட்டாங்க தரமாட்டாங்க தரமாட்டாங்கன்னு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் இல்ல மேடம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கும் கஷ்டம். இப்ப காவியா தமிழ் மீடியம் அந்த ஸ்கூல்லயே தமிழ் மீடியத்துல சேர்த்தாலுமே அது பிக்கப் பண்ணிட்டு வர முடியாது. இங்கிலீஷ் மீடியம்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கும். என் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் தான். 11th 12th வந்து வேற வழி இல்லாம அங்கேயே படிச்சு தமிழ் மீடியத்துல சேர்ந்துட்டா. அவளால வந்து மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியல. 10th எடுத்த அளவுக்கு 11th 12th வரல. அந்த கவலை வந்து காவியாவுக்கு வரக்கூடாது. ஏன்னா வந்து காவியா கொஞ்சம் ஞாபகம் மறதி. அது வந்து எனக்கு ரொம்ப பயமாயிட்டு. ஐயோ நம்ம வந்து மாத்தி இது சேர்த்துட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு, அண்ணி என்ன இப்படி சேர்த்து விட்டுட்டீங்களேன்னு காலத்துக்கும் உட்காந்து புலம்போம். ஏன் இந்த வேதனை, அதுக்கு அதோடய போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதுல சேர்த்து விட்டோம். வேர்க்கல தோலா உங்க அண்ணன் அப்படியே வாங்கி தள்ளி கிழிச்சு விட்டாலும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்கிற வரும்போது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்கதான், ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ். அதுக்கப்புறம் வரும்போது வாயிலாம் நம்ம இருந்துச்சு. சரி ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா ஒரு கடையில போய் ஒரு பொட்டணத்துல வேர்க்கலை வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் ஆட்டோல வரும்போது 4 வாய்க்கு வச்சுக்கிட்டு வந்தோம். இப்பதான் மதியத்துக்கு டீ போட்டா, அது டீ போடுற பாத்திரத்தை பார்த்தீங்களா, அதோட டீ வடிகட்டுற பாத்திரத்தை பார்த்தீங்களா. நம்ம வீட்டுல அப்படிதான்ப்பா, எல்லாமே வந்து கொஞ்சம் பல்காதான் இருக்கும். இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுத்த கூட எங்கேயுமே அந்த பாப்பா மட்டும்தான் உள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. தம்பி, மணிகண்டன் எல்லாரும் வந்து எழுத்த வயலுக்கு வந்து ஓடி இருக்காங்க கிரிக்கெட்டு. சரி அப்படியே சிம்லயே இருக்கட்டும், அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். போய் கூப்பிட்டுட்டு வந்து, ஐயோ காத்து நல்லா அடிக்குதுங்க பாருங்களா, காத்து அப்படியே அப்படியே ஜெகஜோதியா அடிக்கும். சாத்து 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 கோழி வந்துடும் உள்ள. இல்ல நான் வந்து உங்களை சேர்த்து விட்டுட்டு வருவாங்க. யாரும் வந்து என் வீட்டுக்காரர் வந்து விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் அங்கிள்ங்க விளையாடுறது, நீங்க அங்கிளா? வாங்க சேர்த்து விட்டுட்டு வரேன். தம்பி வரல, டீ டீ. நீ பேட்டு பிடிக்கல, நீ பேட்டு பிடிக்கல, நீ பேட்டு பிடிக்கல, நான் தெரியாதா? வேடிக்கை தான் பாப்பியா? ஏன்டா இவனை சேர்த்துக்க மாட்டீங்க? பெரிய பெட்டா இருக்கா? சேரா தண்டி இருக்கு. அத்தையை தூக்கிட்டு போயேன் அப்படியே. நல்லா பேசுவான் அத்தை அத்தைன்னுட்டு. மாங்காய் ஏது? ஐயா அந்த மாங்காய் வேணாம். உங்க வீட்டுல இருக்கா மாங்காய்? மாங்காய் வேணுமான்னு கேட்டுட்டு அந்த வீட்டுல இருக்கு, பறிச்சு தர்றான்னு கேட்கலாம். டேய் வாங்கடா, போது பொழுது போதே. மணிகண்டனா அங்க மணிகண்டனை வந்து எந்த இடத்துல ஆக்டிவா பாக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பசங்க கூட விளையாடும் போதுதான் ரொம்ப ஆக்டிவா பாக்கலாம். அதுவும் சிரிப்பான், பல்லுலாம் அப்பதான் பார்க்க முடியும். வீட்டுல எல்லாம் இருந்தா சிரிக்கவே மாட்டான். உங்கன்னா அவன் மட்டும் உட்காந்துருப்பான். அதான் உட்காந்துருக்கான் பாருங்க. அது யாரு அம்பையரா? மஞ்சள் கலர் சட்டை, மஞ்சள் சட்டை உன் தம்பியாடாவா? அண்ணனும் தம்பி வேடிக்கை பார்த்துட்டு தாண்டி உட்காந்துருக்கானுங்க. காத்து அலைப்பாயுது. அவ்வளவுதான்ப்பா, காலையில இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன வேலை நடக்குதுன்னா, நைட்டு சாப்பாடு இட்லி தான். இதை ஏன் தூக்கி கேஸ் அடுப்புல வச்சிருக்க கூடாதான்னு கேட்பீங்க. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, சாம்பிராணி போடணும். இதை பத்த வச்சாதான் எங்களுக்கு நெருப்பும் கிடைக்கும், இட்லியும் கிடைக்கும். 2 in 1 மாதிரி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இப்பதான் சாம்பிராணி எடுக்க போறேன். இந்த சாம்பிராணி விற்கும் போதெல்லாம் வந்து நல்ல ஸ்மெல்லா வருது. அவங்க போட்டு தூபம் போடுவாங்களா, அந்த மாதிரி பார்க்கும்போது நல்ல ஸ்மெல்லா வருது. ஆனா நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டா ஒரு வடையும் அடிக்க மாட்டேங்குது. வீடு ஃபுல்லா புகை மூட்டமா தான் இருக்கு. புகை நல்லா கிளம்புது. உங்களுக்கு ஏதாவது நல்ல சாம்பிராணி, அதாவது இந்த நுணுக்கி போடுவோம்ல நெருப்புல, அந்த மாதிரி சாம்பிராணி பிராண்டு நல்ல சாம்பிராணியே தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து ஆன்லைன்ல வித்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி வச்சுக்கிறோம். இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல, என்ன பிராண்டுன்னு கூட எனக்கு தெரியல. அதான் இது அப்படியே சாம்பிராணி போட்டுக்கிட்டு இட்லியை ஊத்திட்டு ஏதாவது சட்னி கிட்னி அரைச்சி ராத்திரி சாப்பாடை முடிச்சிட வேண்டியதான். காத்து வந்து பலத்த காத்தா அடிக்குது. உங்களுக்கு அடுப்பை பார்த்தாலே தெரியும், அப்படியே நல்லா அலையுதா. மழை வரா மாதிரி இருக்கு. ஒரு நட்சத்திரத்தையும் வானத்துல காணும். அது
வந்தாதான் மழை வருமா என்னன்னு தெரியும். 10 மணி வரைக்குமே வந்து வாசல்ல தான் உட்காந்துருப்போம் அந்த காத்தெல்லாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சு 2 மின்னல்னு வச்சுங்க, எங்க ஊர் பக்கம் எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் புழுக்க வேர்வையில தான் கடந்துகிட்டு இருக்கணும். புழுங்க அப்படி இல்ல ஆமா. அப்புறம் வந்து முழுக்க நாங்க வந்து வேர்வையில தான் நனைச்சுக்கிட்டு கிடப்போம். ஓகே, இப்ப நல்லா காத்து ஜகஜோதியா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அடுத்த ஒரு நல்ல வீடியோவா கண்டிப்பா நான் போடுறேன். உங்கள்ட்ட இந்த காவியாவை சேர்த்து விட்டோம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம். டாடா.